விஜய் நடித்த படங்களின் இந்தி ரீமேக்கில் நடிகர் அக்ஷய்குமார் நடிக்க இருக்காரு. விஜய் நடித்த துப்பாக்கி கத்தி படத்தை தொடர்ந்து மீண்டும் விஜய் படத்தோட இந்தி ரீமேக்கில் நடிக்க இருக்கிறாரு அக்ஷய்குமார். இந்தியில முன்னணி நடிகராக வலம் வர்றவர் அக்ஷய். இவர் விஜய் நடித்த துப்பாக்கி படத்தோட இந்தி ரீமேக்கான ஹாலிடே படத்தில் நடிச்சாரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அடைஞ்சது. இதையடுத்து விஜய் நடித்த கத்தி படத்தோட இந்தி ரீமேக்கிலும் நடிக்க இருக்காரு. அந்த படத்தையும் தொடர்ந்து அக்ஷய்குமார் அடுத்ததாக விஜய் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான தெரி படத்தோட இந்தி ரீமேக்கிலையும் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அக்ஷய்குமாரோட பட நிறுவனத்தினர் தெரி தயாரிப்பாளர்கிட்ட பேசி வருவதாகவும் விரைவில் அது பற்றி பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. அக்ஷய்குமார் இப்போ சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிற 2.0 படத்தில் வில்லனாக நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. யாரா அவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு நான் அவன் பொறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா? முதல்ல பொறப்ப சொல்லு. பேரு மருது, ஊரு தலையங்கோட்டை, இனத்துல சிங்கம் குணத்துல புலி. சிறப்பு எதை சொல்ல எத்தனைய சொல்ல? அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து போனானா ரோட்ல பட்டு கொடுத்துன பொண்ணு கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கும். 10,000மோ 15,000மோ தெரியாது. சத்தியமா தூங்கவே மாட்டாங்க. என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த காசு யாரா இருக்கும்? நாளைக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டாண்ட என்ன பண்றது? சூரிய நம்பி எந்த கேட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன்னுருவாங்க. முத்தியாசம் கூப்பிட்டோன்னே படப்படப்புன்னு வேர்க்கும். ரைட்டு, வண்டி வேர்க்குது, ஆக்ஷன். டே மருது என் அப்பத்த இடுப்பை பார்க்காதன்னு சொன்னேன். அப்ப இடுப்பை பார்க்க இல்லை ரெடி 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 என்ன சாட்டு பங்காளி பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க. இப்படி இங்கிட்ட வச்சு இப்படி செசன் செசன் அப்பத்தா லுக்கு மாறுது. வேல்ராஜன் நீங்க பேப்பரை சைடில் காட்டினா மாறுதான் செய்யும். பேசத்தாண்டு. டேய் மருது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என் பேரை சாதாரண இல்லடா. டே உனக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா. அதை போட்டு எடுத்து டேக்கு ஓகே. மாஸ்டர் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பத்தா எப்படி மனநிலையோ அதே தான் நான். முடிஞ்சு போச்சு. நம்ம 5 நாள் முடிஞ்சு வச்சு கதை. அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன்.